ஹலோ குட்டீஸ், நீங்கள் எல்லோரும் கதை கேட்க ரெடியாக இருக்கீங்களா? சரி வாங்க, இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாம். இந்திரா நகரில் இருக்க ஒரு சின்ன நகரத்தில் நிக்கில்னு ஒரு நல்ல உள்ளம் கொண்ட பையன் வாழ்ந்துட்டு இருந்தான். நிக்கிலுக்கு எப்போவுமே யாருக்காவது உதவி செய்கிறது ரொம்பவே பிடிக்கும். அதனால அவன் எப்போவுமே கனிவான குணத்தோடையே நடந்துட்டு இருந்தான். அவனுக்கு விலங்குகள்னால் ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக அவனோட செல்ல பிராணி கோல்டன் ரெட்ரீவர் பட்டியை ரொம்பவே பிடிக்கும். அவங்கள யாராலையும் பிரிக்கவே முடியாத அளவுக்கு ஒன்றாவே இருந்தாங்க. எல்லா இடத்துக்கும் சேர்ந்தே போவாங்க. அவங்க 2 பேரோட நேரத்தையும் காடை ஆராய்ச்சி பண்ணுறது, பார்க்கில் விளையாடுறதுன்னு செலவு பண்ணாங்க. ஒரு நாள் மதியம் நிக்கிலும் அவனோட செல்ல பிராணியும் பந்து வச்சு பார்க்கில் விளையாடிட்டு இருந்தப்போ ஒரு புதருக்கு பின்னாடி இருந்து அப்படின்னு லேசா ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஆர்வத்தோட நிக்கில் புதரை நோக்கி போனப்போ அதுக்கு பின்னாடி ஒரு குட்டி பூனை பயத்தோட நடுங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்தான். அதை பார்த்தப்போ அந்த பூனை எங்க இருந்தோ வலி மாதிரி வந்துருச்சுன்னு அவனுக்கு புரிஞ்சுது. நிக்கில் அந்த பூனைக்குட்டியை மெதுவாக கையில் எடுத்து, கவலைப்படாத குட்டி, நான் உன் வீட்டை கண்டுபிடிக்க உனக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். அவன் பூனைக்குட்டியை அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னான். இந்த பூனை ரொம்ப பாவம், பார்க்கில் தனியாக ஒரு ஓரமாக பயந்து நடுங்கிட்டு இருந்துச்சு. அதோட உரிமையாளரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இங்கேயே இருக்கட்டுமா அப்படின்னு கேட்டான். அவங்க அம்மா அப்பா சரின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நிக்கில் ஒரு பெட்டியை வச்சு பூனைக்குட்டிக்காக வசதியான ஒரு படுக்கையை செஞ்சான். அதுக்கு சூடான பாலும் குடிக்க கொடுத்தான். அதுக்கு பாசமா கிட்டின்னு பேரும் வச்சான். அடுத்த நாள் நிக்கில் கிட்டியோட உரிமையாளரை கண்டுபிடிக்கணும்னு அக்கம் பக்கத்தில் இருக்கிற செவர்லாம் நோட்டீஸ் ஒட்டினான். பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டலாம் போய், யாராவது உங்கள் பூனைக்குட்டியை தொலைச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டான். எல்லாரும் அந்த பூனைக்குட்டி அவங்களோடது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எல்லாருமே நிக்கிலோட முயற்சியை ரொம்பவே பாராட்டினாங்க. நாட்கள் போக போக நிக்கிலுக்கு கிட்டி மேலே பாசம் அதிகமாயிட்டே போச்சு. அவனுக்கு கிட்டியும் அவனோட செல்ல பிராணியும் சேர்ந்து விளையாடுறது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனாலும் கிட்டியோட உரிமையாளரை தேடுறத அவன் ஒரு நாளும் நிறுத்தவே இல்லை. யாரும் அவங்க செல்ல பிராணியை தொலைச்சிட்டு ரொம்ப தீவிரமாக தேடிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். ஒரு நாள் மாலையில் நிக்கில் அவனோட செல்ல பிராணி அப்புறம் கிட்டி கூட பூங்கால நடந்து போயிட்டு இருக்கப்போ அங்கே மிஸ்ஸஸ் தாம்சன்னு ஒரு வயசான பாட்டியை பார்த்தாங்க. அவங்க கிட்டியை பார்த்ததும் பேரு மூச்சு விட்டு, செல்ல குட்டி விஸ்கர்ஸ், எங்க போன நீ? நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. நிக்கிலுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் கிட்டி அவன் பிரிய போறத நினைச்சு கொஞ்சம் சோகமா இருந்தான். ஆனா அவன் என்ன செய்யணும்னு அவனுக்கு நல்லா தெரியும். இது உங்க பூனைக்குட்டியா பாட்டி அப்படின்னு மிஸ்ஸஸ் தாம்சன் கிட்ட கேட்டான். அவங்க தலையாட்டிக்கிட்டே, ஆமாம்ப்பா, அவனை காணோன்னு நான் ரொம்ப கவலையா இருந்தேன். இப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவன் காணாம போயிட்டான். நான் ரொம்பவே கவலையா இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி புலம்புனாங்க. நிக்கில் மெதுவாக கிட்டிய மிஸ்ஸஸ் தாம்சன் கிட்ட கொடுத்துட்டு, நான் இவனை பார்க்கில் தான் பார்த்தேன். இப்போ உங்ககிட்ட இவன் திருப்பி கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாட்டி அப்படின்னு சொன்னான். மிஸ்ஸஸ் தாம்சன் சந்தோஷத்தில் நிக்கிலை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, விஸ்கர்ஸை காணும்னு நான் தவிச்சு போயிட்டேன். இத்தனை நாளாக என் வாழ்க்கையில் காணாமல் போன சந்தோஷத்தை திருப்பி கொண்டு வந்திருக்க தம்பி, நீ உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாங்க. நிக்கில் விஸ்கர்ஸை பிரிஞ்சாலும் அவன் நல்ல விஷயம்தான் பண்ணியிருக்கான்னு நினச்சப்போ அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைச்சிச்சு. மற்றவங்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சு நடந்துக்கிறது எவ்வளோ முக்கியம்னு அவனுக்கு புரிஞ்சுது. மிஸ்ஸஸ் தாம்சனோட மகிழ்ச்சியை பார்த்து அவனுக்கு ரொம்பவே திருப்தியாகவும் பெருமையாகவும் இருந்துச்சு. சில நாட்களுக்கு அப்புறம் மிஸ்ஸஸ் தாம்சன் ஒரு சின்ன பரிசோட நிக்கில் வீட்டுக்கு போனாங்க. இது உனக்காக தான் நிக்கில் அப்படின்னு சொல்லி அந்த கிஃப்ட் பாக்ஸை அவன்கிட்ட கொடுத்தாங்க. அது பிரித்தப்போ நிக்கில் அதுக்குள்ள ஒரு வாட்டர் கலர் பெயிண்ட்டும் ஸ்கெட்ச் புக்கும் இருக்கிறத பார்த்தான். உனக்கு வரைய பிடிக்கும்னு எனக்கு தெரியும் நிக்கில், அதான் உனக்காக இதை வாங்கிட்டு வந்தேன். உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டாங்க.
ரொம்ப நல்லா இருக்கு பாட்டி, ரொம்ப நன்றி அப்படின்னு நிக்கில் சொன்னான். நிக்கில் அடுத்த சில வாரங்கள் அவனோட செல்ல பிராணி விஸ்கர்ஸ் கூட சேர்ந்து செஞ்ச சாகசங்களை எல்லாம் அழகான ஓவியமாக வரைஞ்சி அவனோட பெட்டுக்கு பக்கத்துலேயே ஃப்ரேம் பண்ணி ஞாபகார்த்தமாக வச்சுக்கிட்டான். ஒரு வாட்டியும் அந்த ஓவியத்தை பார்க்குறப்போ நிக்கிலுக்கு விஸ்கர்ஸ் கூட கழித்த அழகான நாட்கள் ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சு. அது பார்க்குறப்போ அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அது என்னன்னா, ஒரு சின்ன கருணை செயலால் எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நினச்சி அவன் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தான். நிக்கில் இந்திரா நகர் முழுக்க யாருக்கு உதவி வேணும்னாலும் செய்கிறதுக்கு எப்பவுமே தயாராகவே இருந்தான். ஒரு நாள் மிஸ்ஸஸ் தாம்சன் அவங்களோட கனமான மளிகை பொருட்களை அவங்க அடுக்குமாடி குடியிருப்புக்கு கொண்டு போக ரொம்பவே சிரமப்பட்டாங்க. அவங்க போகிற வழியில் எல்லாம் அந்த எடையை தூக்க முடியாமல் அடிக்கடி நின்றுக்கிட்டே இருந்தாங்க. பார்க்கில் தன்னோட நண்பர்களோட கால்பந்து விளையாடிட்டு இருந்த நிக்கில் மிஸ்ஸஸ் தாம்சன் அந்த எடையை தூக்க முடியாமல் கஷ்டப்படுறத கவனிச்சான். உடனே அவங்க கிட்ட ஓடி போய், உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா பாட்டி அப்படின்னு சிரிச்ச முகத்தோட கேட்டான். ஆமாம் நிக்கில், ரொம்பவே நன்றி. இந்த பை நான் நினைச்சதை விட ரொம்ப கனமாக இருக்கு, என்னால் இந்த எடையை தூக்கவே முடியல அப்படின்னு மிஸ்ஸஸ் தாம்சன் சொன்னாங்க. நிக்கில் அவங்க கிட்ட இருந்த பையை வாங்கிக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான். லிஃப்ட்டு பராமரிப்பில் இருந்ததுனால நிக்கிலும் தாம்சன் பாட்டியும் கதை பேசிக்கிட்டே 3வது மாடி வரைக்கும் படி ஏறி போனாங்க. பாட்டி சொல்கிற கதையெல்லாம் நிக்கில் ரொம்ப ஆர்வத்தோடு கேட்டுக்கிட்டே போனான். பாட்டியோட வீட்டு வாசலுக்கு போனதும் நிக்கில் அவங்களுக்கு மளிகை சாமான்களை சரியான இடத்துல வைக்கிறதுக்கும் உதவி செஞ்சான். கிளம்புறதுக்கு முன்னாடி நிக்கில் மிஸ்ஸஸ் தாம்சனோட பூனை விஸ்கர்ஸ் உயரமான அலமாரியிலிருந்து அதோட உணவை எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தான். அவன் விஸ்கர்ஸ்க்கு அந்த கிண்ணத்தை எடுத்து கொடுக்க உதவி பண்ணிட்டு மிஸ்ஸஸ் தாம்சன் வீட்டு டேபிள் மேலே இருந்த ஒரு டைரியில் அவனோட ஃபோன் நம்பரை எழுதி வச்சான். எழுதிட்டு, பாட்டி உங்களுக்கு எப்போ எந்த உதவினாலும் தயங்காமல் என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னான். மிஸ்ஸஸ் தாம்சனுக்கு நிக்கிலோட உதவுற குணத்தை பார்க்க ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி நிக்கில், உன்ன மாதிரி ஒரு நல்ல பையன் எனக்கு உதவி பண்ண வர்றது எனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம்தான் அப்படின்னு சொன்னாங்க. நன்றி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிக்கில் அவன் நண்பர்களோட விளையாட கிளம்பிட்டான். சில நாட்களுக்கு பிறகு ஒரு மாலை நேரத்தில் நிக்கில் வீட்டு கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. நிக்கிலோட அம்மா கதவை திறந்தப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறத பார்த்தாங்க. அவங்களுக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. என்ன நடக்குதுன்னே புரியல. உடனே அவங்க நிக்கிலை கூப்பிட்டாங்க. நிக்கில் வாசலுக்கு வந்தப்போ கூட்டத்துக்கு உள்ள இருந்து மிஸ்ஸஸ் தாம்சன் ஒரு பெரிய பேனர் எடுத்துட்டு அவன் முன்னாடி வந்து நின்னாங்க. அதில் தேங்க்யூ நிக்கில் அப்படின்னு எழுதியிருந்துச்சு. ஷாக்கான நிக்கில் சுற்றி எல்லாரையும் சிரிச்ச முகத்தோடு நின்றுட்டு இருக்கிறத பார்த்தான். மிஸ்ஸஸ் தாம்சன் முன்னாடி போய், உன்னோட உதவுற குணமும் கருணையும் எங்களுக்கு எவ்வளோ உபயோகமாக இருந்துச்சுன்னு உனக்கு காட்ட தான் நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம் நிக்கில் அப்படின்னு சொன்னாங்க. உன்னோட பெருந்தன்மை தான் இங்கே நிறைய பேர் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான காரணம். அதுக்கு உனக்கு நன்றி சொல்லிட்டு அப்படியே ஒரு சின்ன பரிசு கொடுக்க தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட நிக்கிலுக்கு ரொம்பவே பெருமையாக இருந்துச்சு. எனக்கு உதவி செய்கிறது ரொம்ப பிடிக்கும் பாட்டி, அதை தான் நான் செஞ்சேன். என்னை தேடி நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொன்னான் நிக்கில். நீ எங்களுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்க நிக்கில், அதுக்காக நாங்கள் உனக்கு சிறப்பாக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம். இந்தா உனக்காக ஒரு சின்ன பரிசு அப்படின்னு சொல்லி ஒரு கிஃப்ட் பாக்ஸை நிக்கில் கிட்ட கொடுத்தாங்க. அதுக்குள்ள நண்பர்களின் சிறந்த நண்பர் அப்படின்னு எழுதியிருந்த ஒரு பேண்ட் இருந்துச்சு. அதை பார்த்து நிக்கிலுக்கு ரொம்ப சந்தோஷம். அது கூடவே ஒரு ஸ்பெஷல் டைரி ஒன்று இருந்துச்சு. அதில் அவனால் உதவப்பட்ட எல்லாரும் எழுதின மெசேஜஸ் அப்புறம் வரைஞ்ச ட்ராயிங்ஸ்லாம் இருந்துச்சு. ஒரு பேஜும் படிக்கிறப்போ ஒருத்தவங்களோட லைஃப்பில் நம்ம உதவி பண்ணுறதுனால எவ்வளோ மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்த நினச்சி நிக்கிலுக்கு ஆனந்த கண்ணீராக வந்துச்சு. ஒரு மெசேஜும் அவன் பண்ண உதவிக்கு நன்றி சொல்கிற விதத்தில் இருந்துச்சு. அந்த டைரியில் நிக்கில் தன்னோட செல்ல பிராணி அப்புறம் விஸ்கர்ஸ் கூட இருக்கிற நினைவுகள் கூட வரையப்பட்டிருந்துச்சு.
நிக்கில் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு அந்த டைரியை அவனோட புக் ஷெல்ஃபில் ஒரு ஸ்பெஷல் பிளேஸில் வச்சுட்டான். அந்த நாள்ல இருந்து நிக்கில் மற்றவங்களுக்கு பண்ணுற உதவி எந்த விதத்தில் சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு ஞாபகப்படுத்துகிற விதமாக அந்த பேண்டை தினமும் போட ஆரம்பித்தான். இந்திரா நகர் முழுக்க அவனால் பரப்பப்பட்ட அன்புக்கு ஆதாரமாக அந்த டைரி அவனோட அலமாரியில் தனி இடத்தையே பிடிச்சது. நிக்கிலோட கருணை அப்புறம் உதவுற குணம் இந்திரா நகர் முழுக்க ஒரு நேசிக்கிற கதையாக மாறிச்சு. மற்றவங்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிறதும் பகிர்ந்துக்கிறதும் பல தலைமுறைக்கு ஊக்கமளிக்கிற விதத்தில் ஒரு சின்ன செயல் ஒருத்தவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரவும் புரிய வச்சிச்சு. ஏதோ ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நீங்களும் கண்டிப்பாக யாருக்காவது உதவி பண்ணியிருப்பீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சீக்கிரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.